நாதமணிகள் போகிறார். அப்போ எல்லார் காலம் முடிஞ்சு போயிடுத்து, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு தெரியல. உடனே என்ன பண்ணுறார், அங்கே யாராவது பெரியவா இருக்காளர் பார்த்தபோது பராங்குசதாசர்னு ஒரு பெரியவர் இருக்கார். அவர் மதுரகவி சிஷ்யர். அவர் என்ன சொன்னார், கண்ணினன் திருத்தாம்புன்ற பதிகத்தை 12,000 முறை ஒரே மனத்தோடு கூட, அங்கே அதான் முக்கியம். 12,000 முறை சொன்னால் போகாது, மனத்தை ஒரே நிலையில் நிறுத்தி கொண்டு 12,000 தடவை சொல்லணும். அது யாராலையும் முடியாது, ரொம்ப கஷ்டம். ஒரு தடவை சொல்கிறதுக்குள்ளேயே 38 இடத்துக்கு மனசு போயிட்டு வந்துடும். அதனால் அந்த சக்தி உடையவர் யார் அப்படின்னா நாதமணிகள் தான். அவருக்கு எப்படி அந்த சக்தி ஏற்பட்டதுன்னா, நாதமணிகள் பிறக்கப் போகிறார்ன்ற சரித்திரத்தை இந்த அகஸ்தியருக்கு பெருமாள் நியமிக்கிறார். எல்லாம் அழிஞ்சு போன உடனே பெருமாளிடம் போய் கேட்ட உடனே கவலைப்படாத, வீரநாராயணபுரத்தில் தொட்ட குலத்தில் நாதமணின்னு ஒரு பேர் உடையவர் வருவார், அவர் மூலமாக உத்தரிக்கப்படும் சொல்ல உடனே அகஸ்தியர் இந்த ஊரில் நாதமணியில் பிறந்த உடனே வந்திருந்து 8 வருஷ காலம் ஒரு யோகாபியாசம் பண்ணி வச்சு அனிமா மகிமா லகிமா சகிமா எல்லாத்தையும் வச்சுட்டும் பிராப்தி பிராகாமம் எல்லாம் பண்ணி கொடுத்து அவருக்கு தயார் பண்ணி வச்சுட்டு போயிடுறார். உனக்கு வேலை என்னென்னா 4,000 கிடைக்கும்னு சொல்லி. அப்போ இந்த சமயத்தில் தான் இவள் வரா, இந்த வெளியூர்க்காரர். உடனே இவர் என்ன பண்ணுறார், ஆழ்வார் தண்டரில் அவருக்கு யோக சக்தி விட்டதுனால அந்த கணினி திருத்தாமல் 12,000 முறை ஒரே சிந்தையோடு பண்ணச்ச வைகுண்டத்தில் மகாலட்சுமி நம்மளோட பார்த்து அவனை உபாசிக்கிறார். நீ நேராக போய் அவருக்கு வேண்டிய அனுகிரகம் பண்ணு என்று சொல்ல உடனே அவர் வரார். வந்த உடனே என்ன விஷயம், எதுக்காக என்ன யோஜனை பண்ண, 4,000 இது 1000 பாட்டு ஓடும், எனக்கு திருவாமொழி 1000 பாட்டு ஓடும்னு சொன்னார். உடனே அவர் என்ன பண்ணுறார், 1000 பாட்டு உனக்கு யோக தேசியில் உபதேசம் பண்ணுறேன்னு சொல்லி ஒரே ஒரு தடவை தான் கேட்குறாரு. அப்படியே ஒழுக்க வாங்கிக்கிறார். அதில் கலியங்கிடங் கண்டு உண்மைன்ற பாஸ்டில் வரப்போது ராமானுஜர் அவதரிக்க போகிறான்ற விஷயத்தையும் சொல்கிறார். ஒரு விக்கிரகமும் பண்ணி கொடுக்குறாரு நாதமணிகளுக்கு. நம்மாழ்வார் அதாவது அந்த விக்கிரகம் ராமானுஜர் விக்கிரகம், அந்த விக்கிரகம் ராமானுஜர் விக்கிரகம். ராமானுஜர் விக்கிரகமாகவும் கொடுத்து அவர் எப்போ பிறக்க போகிறாருன்னு சித்திரை மாதத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் அவருடைய நட்சத்திரம் 18வது நட்சத்திரத்தில் பிறக்க போகிறாருன்னு ராமானுஜர் திருவதாரத்தை பற்றியும் சொல்லிவிடுறார் அவர். அந்த நாதமணிகள்னா அது விக்கிரகம் வருது. அதுக்கப்புறம் 1000 பாட்டு முடிஞ்ச உடனே இப்போ இந்த காலத்தில் எல்லோரும் என்ன பண்ணுறா, ஒரு புடவை வாங்கினா 3 புடவை இலவசம்னு வியாபாரம் பண்ணுறாள் இல்லையோ, அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறார், இப்படி ஒரு நல்ல சச்சிஷ்யன் எனக்கு கிடைக்க மாட்டான். இவ்வளோ அருமையான சிஷ்யம் கிடைச்சதுனால தொலைஞ்சி ஒரு 4,000 நான் உபதேசம் பண்ணுறார். அதை வாங்கிட்டு அங்கிருந்து அங்கே பொலிந்திரன் இப்ரானோட கைங்கறி பண்ணிட்டு இருந்துச்சு. இவர் கூப்பிட்டு வா, எங்கே போன காரியம் ஆகிடுத்துனா அங்கேயே உட்காந்துக்கிறதா என்று சொல்லி அழைக்கிறார். அழைத்து ஒரு ஆவர்த்தி ராத்திரி பெருமாளும் அவரோட ஒரு 4,000 சொல்கிறார். நிறைய சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லுன்னா குரு மூலமாக வரணும்.